अस्सलामुअलैकुम हाय फ्रेंड्स वेलकम बैक टू हेल्दी फूडीஸ் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொலக்கட்டை ரெசிபி. ஸோ கொலக்கட்டையில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இனிப்பு காரம்னு எவ்வளோ வெரைட்டி சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் எல்லா கொலக்கட்டையுமே எந்த வெரைட்டியாக இருந்தாலும் அது ரொம்ப ஹார்டாக தான் இருக்கும். கடித்து சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கி ரொம்ப சாஃப்டான ஸ்பாஞ்சியான அதுவும் இல்லாமல் டேஸ்டியான கொலக்கட்டை நம்ம செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுதான் என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க, என்னோடய வீடியோஸை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் நேம் பக்கத்தில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அண்ட் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இப்போ நான் அந்த கொலக்கட்டை செய்கிறதுக்காக உருளைக்கிழங்கு அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா மேஷ் பண்ணுற அளவுக்கு பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் 2 கிழங்கு எடுத்திருக்கேன். ஸோ பாருங்கள், நல்லா பாயில் பண்ண உருளைக்கிழங்கு இப்போ நம்ம கையாலேயே மசிச்சு எடுத்துக்கலாம். நல்லா பசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு எப்படி சொல்கிறது, எந்த கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. ஸோ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு எடுத்தாச்சு. நான் கிழங்கு வேக வைக்கும்போது உப்பு சேர்க்கலை. ஸோ அதுக்கடுத்து நம்ம இப்போ ஸ்வீட் ரெசிபியாக தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ அதனால் நான் சால்ட் எதுவுமே சேர்க்கலை. இப்போ நான் வந்து மண்டவெல்லம் சேர்க்குறேன். இதில் ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மண்டவெல்லம் நான் சேர்க்குறேன். மண்டவெல்லம் அது உருளைக்கிழங்கு வந்து இளஞ்சூடாக தான் இருந்தது. ஸோ அதனால் மண்டவெல்லம் நம்ம சேர்க்கும் போது ஒரு தண்ணி அந்த மண்டவெல்லம் வந்து நல்லா மெல்ட் ஆகும். மெல்ட் ஆகி கொஞ்சம் வாட்டரி கன்சிஸ்டன்சியில் வரும். ஸோ அந்த மாதிரி நம்ம நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கணும். கொஞ்சம் தண்ணி விடும். அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். வீடியோவில் கொஞ்சம் வாட்டரியாக ஆயிடுச்சு, தண்ணியாக ஆயிடுச்சு. எங்கேயாவது கட்டியாக இருந்ததுன்னா உடச்சி விட்டுக்கோங்க உருளைக்கிழங்கு. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி இது பண்ணியாச்சு, பிசைஞ்சாச்சு. இப்போ நான் இந்த வாட்டரியை சரி பண்ணுறதுக்காக நான் வந்து அரிசி மாவு யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து அரிசி மாவு எங்கள் வீட்டில் எப்போவுமே வந்து தேங்காய் சேர்த்து வறுத்து இடித்து வச்சுக்குவோம். ஸோ அந்த மாவு தான் இது. இல்லை உங்கள்கிட்ட சாதா மாவு தான் இருக்குது அப்படின்னா தேங்காவை தனியாக நீங்கள் துருவி சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் மாவு. பார்த்துட்டு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம இதில் வாட்டர் சேர்க்க போகிறதில்ல, தண்ணி சேர்க்காமல் பிசைஞ்சு மாவை வந்து எடுத்துக்க போகிறோம். மண்டவெல்லமும் சரி உருளைக்கிழங்கும் சரி கட்டியாக இல்லாமல் நல்லா பிணைஞ்சு விட்டுக்கோங்க. நான் இன்னும் கொஞ்சம் மாவு சேர்க்குறேன். தேங்காய் சேர்த்த மாவு இல்லைன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் மாவை தனியாக சேர்த்துட்டு தேங்காயை வந்து துருவி இது கூடவே சேர்த்துக்கலாம். நல்லா பிசைஞ்சு ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி நல்ல ஒரு டோவாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ நான் இதில் ஒரு சிட்டிகை அளவுக்கு ஏலக்காய் பொடி மட்டும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிருங்க, எல்லா பக்கமும் பட்டுற மாதிரி ஈவனாக. அது கையில் ஒட்ட தான் செய்யும். பட் ஆனால் வந்து டோவாக ஆக்குற வரைக்கும் அப்படி இருக்கட்டும், ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ பாருங்கள், நல்ல டோ ஆயிடுச்சு. இது வந்து கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நான் லைட்டாக தண்ணியில் கையை நனைச்சிட்டு அப்புறமா நம்ம கொலக்கட்டை பிடிச்சி வைக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் இதை செஞ்சு எடுத்துக்கலாம். இது நம்ம ஸ்டீம் தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து எந்த ஒரு கெட்டதுமே கிடையாது. உருளைக்கிழங்குல நார்ச்சத்து அதிகமாக இருக்குது, மாவுச்சத்து அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் வெல்லம் வந்து ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு. ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். சில பேருக்கு வந்து கொலக்கட்டை வந்து உருண்டை ஷேப் வந்து சரியாக வராது, அப்படி வெடிச்சு இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு சிம்பிள் தான். ஒரு கையில் எடுத்துகிட்டு நல்லா அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 2 to 3 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா கையில் வச்சு உருட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக வந்துடும் நமக்கு ரவுண்ட் ஷேப்பு. ஸோ நான் இப்போ எல்லா இதையுமே பிடிச்சி வச்சுட்டேன். ஒவ்வொரு ஷேப்பில் பிடிச்சி வச்சுருக்கேன்.
பாருங்கள், மிச்சம் இருந்த மாவை குட்டி குட்டி பால்ஸாக பிடிச்சிருக்கேன். ஸோ இதை நம்ம இப்போ ஸ்டீம் பண்ணி எடுக்கலாம். இட்லி கொப்பரையில் தண்ணி வச்சுருக்கேன் நான். இப்போது அதில் இட்லி தட்டில் வச்சுட்டு நான் க்ளோஸ் பண்ணுறேன். இது ஒரு 15 மினிட்ஸ் வெந்தாலே போதும். நம்ம கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிரும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. ஒரு ஸ்பூனை இதை வச்சுட்டு நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது அது வந்து உள்ளே போகாது ஸ்பூனு. ஸோ அந்த மாதிரி பதத்தில் எடுத்துக்கோங்க. நம்ம கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஏற்கனவே நம்ம வந்து உருளைக்கிழங்கு பாயில் பண்ணி தான் எடுத்திருக்கோம். ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்கும் கொழுக்கட்டை. வெரி வெரி சாஃப்டாக இருக்கும். இது கூட உங்களுக்கு இன்னும் என்னென்ன நட்ஸு தேவைன்னா கூட சேர்த்துக்கலாம். பட் நட்ஸ் வந்து அதாவது ஸ்டீம் பண்ணி எடுக்கும்போது அது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு எனக்கு தெரில. நான் இது வரைக்கும் நான் அதை ட்ரை பண்ணல. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.